ப்ரொடியூசர் சார் அண்ட் நிதின் சார் அண்ட் முரளி சார். எப்படின்னா அவங்க வந்துட்டு சப்போர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. டே ஸ்டார்ட் 1ல இருந்து இந்த டேட் வரைக்கும் ஒரு மோர் தென் ஒரு 200 பீப்புள், ஒரு 200 மியூசிஷியன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டெபியூக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோப் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி எந்த விஷயம் கேட்டாலும் சரி, சார் பிரதர் சார் இந்த மாதிரி ஒரு பாம்பேயில் ஒரு சிங்கர் ரெக்கார்ட் பண்ணோம், ஸ்ட்ரிங்ஸ் பண்ணோம், லைவ் பண்ணோம், அந்த மாதிரி எது கேட்டாலுமே உங்களுக்கு ஓகே ஓஷோ நீங்கள் பண்ணுங்க ஓஷோ, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பின்னாடி இருந்து ஒரு பேக் போனா ஒரு ஒரு ஃபாதர் ஃபிகர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸில் ஒரு மென்டராக இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், முரளி சார் அண்ட் நிதின் சார் அண்ட் ஹரிபாஸ்கர். அண்ட் ஹரிபாஸ்கர் அவர் எப்படின்னா நானும் அவரும் ஒரு 10 years ஆஃப் ஜேர்னி இருக்கு. லைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு யூடியூப்லேருந்து ஒரு சினிமான்றது வந்து ஒரு சின்ன ஸ்கேலாக நினச்சிக்கிறாங்க. லைக் அந்த டிரான்சாக்ஷன் ஒரு 2 வருஷம் வீடியோ பண்ணால் ஒரு ஃபேம் வரும், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம். அது அப்படி இல்லை. இதுல இருந்து அவரோட ஒரு 10,000 வீடியோ அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும் அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்ல கேமரால எது என்ன இருக்கு, மியூசிக்ல வந்து கம்போசிங் நான் பிரதர் நீங்க எத்தனை மணிக்கு வேணா வைங்க நான் வரேன் அப்படின்னு, சாங்ஸ்ல வந்து லிரிக்லோ சரி எல்லாம் அவ்வளோ இன்புட்ல இருந்து ஒரு ஒரு என்டர்டைனரா இருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், ஒரு ஒரு எமோஷனல் கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா ஒரு 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 டைம்ல நானா இது நம்ம நண்பன் ஹரிபாஸ்கரா அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷனலா ஒரு ஒரு சீன்ல வந்து பார்த்தா தலை வேற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். அண்ட் என்னோட அவரோட டீம் இப்போ வந்து என்னன்னா நிறைய நாள் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமா இருந்தது எங்க 2 பேருக்குமே. ஸோ அந்த ட்ரீம் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் முன்னாடி வந்து நிற்குது அப்படி காரணம்னா அது வந்து ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து 2 max 4 அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படி ஒரு படத்தில் நான் லான்ச் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஜனவரி 24 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ அஞ்சனாஜி, எல்லாம் பயங்கர. தேங்க்யூ ஸோ மச் சார்.